பாண்டிச்சேரியில் ஒரு புதுசாக ஒரு குரூப்பை வந்து டிவிக்கே ஒழிக அப்படின்ட்டு டிவிக்கு துண்டெல்லாம் போட்டுட்டு நான் என்கிட்ட பணம் கேட்குறாப்புல 5 கோடி ரூபா பணம் கேட்குறாப்புல 10 கோடி ரூபா பணம் கேட்குறாப்புல அதெல்லாம் புதுசாக இந்த எல்ஜேகேலேருந்து வந்த குரூப்பு ஆதரவு மச்சான் குரூப் இல்லை அதே மாதிரி புதுசாக சில பேர் வந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திடன்மை வந்திருக்குங்க. எனக்கு ஒரே பயமாகி போச்சு. யார் தெரியுமா? நம்ம ஜூலியாக்கா வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அதாவது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வந்து நான் உங்களுக்கு பாடம் கற்று தரேன். விஜய் அவர்கள் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துல நான் வந்து பேசுவேன். நான் உங்களை எதிர்த்து மைக்க பிடிச்சி நான் உங்களை எவ்வளோ நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மோசமாக இருக்கிறாங்கன்னு நான் எடுத்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்கா வந்து பொம்பளை பிள்ளையாச்சே போனா போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கல, தேவையில்லாமல் குறுக்க நெருக்க ஓடிட்டு இருக்காங்க அக்கா. எங்கள் ஆள் இந்த நேரம் எலெக்ஷன் டைமு போட்டு பழத்து விட்டுருவாங்க. மற்ற நேரம் மாதிரி உட்காந்து இதுக்கு வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணால் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி பண்ணாங்க சொல்லிட்டு முடியும். நிறைய பேர் திட்டிட்டு இருக்கிறாங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் கிடையாது, அப்படிலாம் திட்டாங்க. நான் திட்டாதீங்க, கெட்டவத்தை திட்டாமல் அப்புறம் வேறு என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு அட்டாக் வருமோ அந்த அளவுக்கு பசங்க அட்டாக் பண்ணுவாங்க. வேறு வழி இல்லை. பஸ் எலெக்ஷனு போர்க்களத்தில் எல்லாமே தர்மம். உங்களுக்கு என்ன தகுந்த வார்த்தை வழியாக பதிலடி கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றும் யோக்கியம் கிடையாது. நீங்கள் எப்படி தெரியாதா? இத்தனை நாள் அமைதியாக இருந்தீங்க ஜூலியாக்கா. ஒரு வருஷமா 2024 கட்சி தொடங்க அன்னைக்கிலே அமைதியாயிட்டு கடந்த 3 மாதம் மட்டும் ஏன் கத்தி நடக்குது? இந்த கெவிலியா கத்தி நடக்கு கிருட்டுன்னு எல்லாம் காசு பேசுது.